ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நேற்றுக்குள்ள நைட்டு டின்னருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தோசை, தக்காளி சட்னி, அப்புறம் பொடி, இட்லி பொடி நான் வீட்டில் திரிச்சது. இட்லி பொடிக்கு தான் இப்போ அவசரமாக வந்து எல்லாம் போட்டு வறுத்துட்ருக்கேன். இதில் என்ன நான் போட்டு இட்லி பொடிக்கு வறுத்து திரிக்கிறேன்றதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக நான் அப்லோடு பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நான் இப்போ ரொம்ப அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்லி பொடி காலி ஆயிடுச்சு. ஸோ கடையிலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் இருக்கிறத இந்த பருப்பு, உளுந்து அதெல்லாம் வச்சு நம்ம பொடி வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பகலில் வந்து நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியில் போயிருந்ததுனால லாங் வீடியோ என்னால் எடுக்க முடியலை. ஸோ அதனால தான் சரி நைட்டு டின்னர் பண்ணுறதை மட்டும் எடுக்கலாமேன்ட்டு எடுத்து போடுறேன். இப்போ பொடிக்கு வந்து புளி, உப்பு, காயம் எல்லாமே போட்டு நான் ஆற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி சட்னிக்கு வத்தல், தக்காளி, பல்லாரி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் விட்டு தக்காளி, வெங்காயம், பல்லாரி, அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கு பிறகு கொஞ்சம் காயப்பொடியும், வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். எல்லாமே நல்ல வேகணும். வெந்த பிறகு இதை நம்ம பொடிக்கு அரைக்கிறதுக்கு எல்லாம் அது ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் பொடி திரிக்கிறதுக்கு ஜாரில் போட்டேன். இந்த தக்காளி சட்னிக்கு தக்காளியவும் நல்லா ஆற வச்சு ஆனால் நம்ம பொறுமையாக பார்த்து சமையல் பண்ணால் கூட அவ்வளோ ருசியாக இருக்காது. அவசரமாக தான் எல்லாமே பண்ணுவேன். பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுமா, சட்னி பொடி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்ட்டு நான் பாட்டுக்கு சுட்டுக்கிட்டே இருந்தேன் தோசையை. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தக்காளி சட்னி ரெடி. நான் எப்போதுமே பசங்களுக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம்னா சுட்டு மொத்தமாக வைக்க மாட்டேன். அப்பப்போ அதுங்க சாப்பிட ஒன்று சுட்டு கொடுப்பேன். ஏன்னா நம்ம சூடாக சுட்டு கொடுத்தா தான் 2 தோசை சாப்பிட்ற இடத்துல கூட ஒரு தோசைனாலும் சாப்பிடுவாங்கன்ட்டு நான் சுட போட்டு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ தோசை ரெடி. அவன் சொன்னான் தக்காளி சட்னி ரெடி. தோசை, அப்புறம் பொடியும் திரிச்சு தக்காளி சட்னி, அப்புறம் பொடி இருக்குது.